ஏய், என்ன சாப்பாடு செய்யற? பசிக்குது, சாப்பிட ஏதாவது கூட. நான் உனக்கு தான் ரொம்ப அக்கறையா சாப்பாடு செய்யறேனா? நான் எனக்கு மட்டும்தான் செய்யறேன். நீ போய் ஹோட்டல்ல சாப்பிடு. 1 ரூபாய் கூட சம்பாதிக்க துப்பு இல்ல. இவருக்கு சாப்பாடு வேணுமா? நீ முதல்ல சம்பாரிச்சிட்டு வா, அப்புறம் வந்து சாப்பாடு கேளு. நான் போய் சம்பாரிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டேன். டாய், ஹவுஸ் ஃபுல் போர்டை மாட்டுறான். நான் சாப்பிட்ற வரைக்கும் ஒரு பய வரக்கூடாது. என்னையா ஹவுஸ்ஃபுல்னு போட போட்ட? அவரு சாப்பிட ஆரம்பிச்சா எங்களுக்கே சாப்பாடு மிச்சம் இருக்காது, அதான். என்னடா தேட்டர்ல போடுற மாதிரி ஹவுஸ்ஃபுல்லுன்னு போட்டிருக்கு? டேய், அந்த குண்டன் அவ்வளோ அதிகமா சாப்பிடுவான், அதான். சரி வா, நம்ம வேற கடைக்கு போவோம். சார், எந்த ஊர் போறீங்க? சென்னைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. சரி, 500 ரூபாய் கொடுங்க. சார், சென்னைக்கு போக ஒரு டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் தானே சார்? நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வெயிட்டிங் சார்ஜ், லக்கேஜ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 500 ரூபாய். அட பாவி, என்னடா இப்படி கொள்ள அடிக்கிற? 1 ரூபாய் கூட என்கிட்ட இல்லடா. அடுத்த தடவை வரும்போது காசு தரேன்டா. யோ, முதல்ல வெளியே போயா. யோ டிரைவர், பஸ் நிறுத்தியா? வெளில தள்ளி விட்டு போயிட்டான். டே நில்றா. டேய், இவனை என்னை அடுத்த பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் விடண்டா. ஏன்பா மனசாட்சியே இல்லாம என்ன கேக்குற? நான் என்னமோ கார்ல போற மாதிரி டிராப் பண்ண சொல்ற. எங்கேயாவது கீழே விழுந்து அடிபட்டா என்ன கேட்க கூடாது. அட பாவி, சொன்ன மாதிரியே கீழே தள்ளிட்டான் லூசு பைய. சைக்கிளை ஒழுங்கா ஓட்ட தெரியல. என்ன சண்டைக்கு 1 கோடி பரிசுன்னு போட்டிருக்கு? எனக்கு வேற சண்டை போட தெரியாதே. சரி, ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டு சண்டை போடுவோம். வந்தா 1 கோடி, இல்லைன்னா தெருக்கோடி. ஏதாவது முயற்சி செஞ்சு பார்ப்போம். இப்போது இந்த 2 பேருக்கும் சண்டை போட்டி நடைபெறும். இதில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவரிடம் ஒருவர் சண்டை போட வேண்டும். அவர்களில் வெற்றி பெறும் ஒருவருக்கு 1 கோடி பரிசு. நீ இப்போது பாதி வெற்றி பெற்றிருக்கிறாய்.
நீங்கள் இவரோடு சண்டையிட வேண்டும். வெற்றி யாருக்கு என்று பார்ப்போம். நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். 1,00,00,000 பரிசு உங்களுக்குத்தான். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இந்தாங்கள் 1,00,00,000. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் எனக்கு வாய்ப்பு தந்ததால் தான் என்னால் வெற்றி பெற முடிந்தது. ஏய், என்னை மதிக்காம ஒருவேளை சோறு போட மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் 1,00,00,000 சம்பாதிச்சிட்டேன். உங்களை மதிக்கலன்னு சொல்லாதீங்க. அப்படி அன்னைக்கு நான் பேசினதால தான் நீங்க உங்க திறமைய காட்டி 1,00,00,000 சம்பாரிச்சீங்க. அத நினைச்சு பாருங்க. பழச மறந்துடுங்க. இனிமே நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன். சரி, இந்த பணத்தை என்ன செய்ய போறீங்க? நீ உன்னுடைய அக்கௌண்ட்லயே போட்டுக்கோ. எனக்கு 3 வேளை சோறு போடு போதும். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேங்க. சரி, பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சிவபிரமன்ட்ட வச்சு வேண்டிக்கிட்டு பீரோவில் பத்திரமா வை. பணம் இருந்தால் தான் பொண்டாட்டி மதிப்பான். யாராக இருந்தாலும் மதிப்பாங்க.